வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு எடுத்த நிலவரம் அது. இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதோட நிலவரம் பாருங்கள். 4:30 மணிக்கு 705 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 705 டிக்கெட் தாங்க அவைலபிள் இருந்தது. இதுக்கு அடுத்தது பாருங்கள். இது காலைல 5:30 மணிக்கு எடுத்தது. 5:30 மணிக்கு பார்க்கும்பொழுது முதல் நாள் டிக்கெட் முடிஞ்சிச்சு. அதாவது 6ஆம் தேதி திங்கட்கிழமை டிக்கெட் முடிஞ்சிச்சு. செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதிக்கான டிக்கெட்டு அதுவும் 205 தான் அவைலபிள் இருக்குது. மொத்தம் 30,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இதில் 15,000 டிக்கெட் 6ஆம் தேதி டிக்கெட் முடிஞ்சு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி டிக்கெட் ஆரம்பிச்சு, அதுவுமே 205 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதிலே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுங்க அது. இதோட நிலவரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 5:45 6 மணிக்கெல்லாமே அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 3 இடத்துலையுமே சீனிவாசம், விஷ்ணுநிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சாவட்டி 3 இடத்துலையுமே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அலிபூர் நடப்பாதைக்கு போனால் இல்லை ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதைக்கு போனால் ஒரு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மே மாதம் முழுக்க இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே போகிறது தான் நல்லது. ஏன்னா அங்கே போய் மணிக்கணக்கில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போயே பார்த்தீங்கன்னா சர்வதர்ஷனுக்கு 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி இப்போயே போட்டிருக்காங்க. அது ஒரு நாள் சமயத்தில் ஃப்ரீ ஆகலாமே தவிர மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் கீழே பிளான் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறிப்போங்க. அதுதான் நல்லது. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் எங்கெங்கே கிடைக்குது, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கான தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழு வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.